ஃபைட் கிளப் சூப்பராக இருக்குது. மியூசிக் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து நான் எதுக்கு எதிர்பார்த்து வந்தேன்னா, உரியடின்ற படம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் நம்ம விஜயகுமார் சார். அவரோட சொந்த உழைப்பில் உரியடி பண்ணியிருந்தார். அது மாதிரி ஃபைட் ஆஃப் கிளப் ட்ரீசர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரீசர் சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம கன்ஃபார்மாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படம் பார்த்தேன். அதே மாதிரி இந்த காசு கொடுத்த அளவுக்கு இந்த படத்தில் சூப்பராக விஜயகுமார் சார் வந்து மெசேஜ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் தப்பான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகினீங்கன்னா உங்கள் வாழ்விலே நீங்கள் இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணி கிசா அப்புறம் சரக்கு இந்த மாதிரி போதைக்கெலாம் அடிக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. படம் பேர் வந்து ஃபைட் கிளப்னு நினச்சா நான் சார்பட்டா பரம்பரை ஒரு ஃபைட்டு அந்த பெட்டிங்கு அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற பெட்டிங் இருக்கும், இல்லை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது கேங் வார் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதாவது வட சென்னையில் நடக்கிற விஷயங்கள்லாம் போட்டு காட்டுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. மியூசிக் தரமாக இருக்குது. ஜேம்ஸ் வசந்தனா சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஹீரோவை பற்றி சொல்கிறோம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. படம் ஃபுல்லாகவே ஒன்று சண்டை வெட்டு குத்து, அப்படி இல்லைன்னா சிகரெட் கூட பிடிக்க மாட்டுறாங்க. இப்போ சிகரெட்டெல்லாம் விட்டாச்சு. படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு மூவி. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆனது என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, படத்தில் மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு, டைரக்ஷனே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னென்னா ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஜானர் ஆஃப் மக்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வில்லன் அப்படின்னா வந்து சரக்கு அடிச்சு தான் ஆகணும், தம் அடிச்சு தான் ஆகணும், கிசா அடிச்சு தான் ஆகணும், இல்லை சரி வில்லனை கூட ஹீரோவும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னா இது என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, ஒரு ஓரளவு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. என்னை பொறுத்தளவு படத்தை பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. ஃப்ளைட் கிளப் படத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பும் இருந்தது, ட்ரிங்க்ஸ் கிளப்பும் இருந்தது, எல்லாமே ஸ்மோக் கிளப் வந்தது. ஆனால் இந்த காலத்து மக்கள் இளைஞர்களுக்கு இதை சொல்லியே ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது தேவையும் கூட அப்படின்றதும் புரியுது. ஹீரோயின் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணோட ரொம்ப இல்லை, ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துட்டு அண்ணாச்சி கடையில் ஊர்க்கா பிரிக்காத பாக்கெட்டு மாதிரி அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது தான் இருக்குது. கண்டி அதை பிரித்து தொட்டு நக்கிற அளவுக்குலாம் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப அமேசிங் ரெஸ்பான்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போயிருக்கோம் இன்றைக்கி. ஸோ வில் ஹாவ் அ கிரேட் டே, கிரேட் மந்த், கிரேட் இயர். படம் ஃபுல்லாலாம் ஃபைட் கிடையாது. ஒரு மெயினாக ஒரு பெரிய நல்ல கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை சுற்றி நடக்கிற ஒரு யங் ஆங்க்ரி பீப்புள், யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், வெளியிலேருந்து ஒருத்தவங்களை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ண வைக்கிறது நம்ம ஊரில் நடக்கிறது தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சூப்பர். கோவிந்த் வசந்தா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் படம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ட்ராக்ஸ்லாம் டேரக்டர் போட்டு காட்டும் போதே அது வந்து படத்தை ஷூட் பண்ணி ஃபுட்டேஜ் பார்த்ததை விட ஒரு 10 மணிக்கு தூக்கிட்டு போச்சு. அது பயங்கரமாக நல்ல தேட்டரில் நல்ல சவுண்டில் இங்கே நல்ல சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு இங்கே பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அது